தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவான 33 பிரச்சார வீடியோக்களை நீக்க யூடியூப் நிறுவனத்திற்கு சென்னை சைபர் கிரைம் போலீசார் கடிதம் எழுதியுள்ளனர். இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னையை சேர்ந்த ஹமீது உசேன் அவருடைய தந்தை அகமது மன்சூர், அவரது சகோதரர் அப்துல் ரஹ்மான் இணைந்து ஒரு யூடியூப் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் மூலமாக இவருக்கு ஆதரவான ஒரு அமைப்பு, தீவிரவாத அமைப்பு, பல்வேறு நாடுகளால் தடை செய்யப்பட்ட அமைப்பு ஹிசாப் உத் தஹீரீர் என்ற அந்த அமைப்புக்கு ஆதரவான வீடியோக்களை அந்த யூடியூப் மூலம் அவங்க பதிவேற்றிருக்கிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் பல்வேறு நபர்களை ஈர்த்து அவர்கள் ரகசிய கூட்டங்களை நடத்தி அந்த தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆள் சேர்த்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுல கடந்த வாரம் இந்த 3 பேர் உட்பட அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட 3 பேர் என மொத்தம் 6 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில அந்த வழக்கில் அடுத்த கட்டமாக சென்னை சைபர் கிரைம் போலீசார் இந்த வீடியோக்களை நீக்குவதற்கு யூடியூப் நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இதில் மொத்தம் 33 வீடியோக்கள் இருக்கிறது. அதுல கிலாஃபத் இயக்கத்தை மறுபடியும் வீட்டுருவாக்கம் செய்வது, இப்படி பல்வேறு, அதாவது தேர்தல் முறைக்கு எதிரான பேச்சு, இப்படி பல்வேறு நடைமுறைகளுக்கு எதிரான பேச்சு, அதே போன்று இந்த தீவிரவாத அமைப்பிற்கு ஆதரவான பேச்சுக்கள் இந்த யூடியூப்ல பதிவிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வீடியோக்களை நீக்க வேண்டும் என்று யூடியூப் நிறுவனத்திற்கு சென்னை சைபர் கிரைம் போலீசார் கடிதம் அளித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சரவணகுமார். கோவை மருதமலை வனப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட யானைக்கு 3வது நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவீந்திரன் வழங்க கேட்கலாம். ரவீந்திரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். நேற்றைய முன்தினம் மருதமலை வனப்பகுதியில் ஒட்டியுள்ள வனப்பகுதியில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் யானை ஒன்று உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதை வனத்துறையினர் கண்டறிந்தனர். உடனடியாக கால்நடைத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கால்நடை மருத்துவத்துறையினரும் மற்றும் வனத்துறையினரும் சேர்ந்து தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். நேற்றைய தினம் கிரெயின் படுத்திருந்த நிலையில் யானையானது கிரெயின் மூலம் நிறுத்த வைக்கப்பட்டு அதற்குண்டான மருந்துகள், நீர் ஆகாரம் கொண்ட முதலியவற்றை கொடுக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இன்று 3வது தினமான இன்று நேற்று தினத்தை விட முன்னேற்றம் அடைந்துள்ளதாக கால்நடை மருத்துவத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் உணவு உட்கொள்ளும் வேகமானது சிறிதளவு இருந்த போதும் இன்று அதன் உட்கொள்ளும் வேகமானது சிறிதளவு அதிகமாயிருக்கின்றது. எனவே உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் அடைந்து வருவதாக கால்நடை மருத்துவத்துறையினர் மற்றும் வனத்துறையினர் தெரிவித்து வருகின்றனர். எனவே மருத்துவத்துறையினரும் வனத்துறையினரும் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரவீந்திரன்.